ஹாய் அமேஸ், நான் உங்கள் வினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சி அப்படிங்கிற விஎஃப்எஃபோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எபிசோட் பார்க்காம இருக்கீங்கன்னா பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த எபிசோடில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணி இந்த சீன் பிடிச்சிருக்குக்கா, அந்த சீன் பிடிச்சிருக்குக்கான்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. தயவு செய்து யாரும் நெக்ஸ்ட் பார்ட் மட்டும் கேட்காதீங்களா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். ஸோ வராமல் இருக்காது. நெக்ஸ்ட் பார்ட் கேட்காம கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதளவுக்கு நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, சுகா வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருந்திருப்பானா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து அவன் சொல்லியிருப்பான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனான்னு. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு சுகாட்ட சொல்லவே இல்லை. சுகா வந்துட்டு வேற ஒருத்தவங்க மூலமாக கண்டுபிடிச்சி தான் இதுக்கப்புறம் தான் வந்திருப்பான். ஸோ சுகா கேட்கவும் அந்த பொண்ணு ஷாக்காக சுகாவை பார்க்குறா. சுகா அது என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினச்சிருக்கில்ல நீ. சுகா நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு ஐஸ்லாம் டியர்ஸ் கிளம்புது. ஏன்னா அவளுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம், அது சுகாவுக்கு நல்லா தெரியும். அதை சுகாட்டேருந்து அவள் மறைச்சிட்டு வந்தாலும் அவளால் அந்த என்ன பண்ணுறனே தெரியாமல் இருந்திருக்கும். அதுக்கு என்ன முடிவு எதுவுமே அவள் தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கும். இப்போ சுகா கண்டுபிடிச்சி வந்துட்டான், கேட்குறான், அவன் இப்போ நமக்காக நிற்கிறான் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பொண்ணு கண்ணெல்லாம் குழங்குது. சுகா ஹக் பண்ணிட்டு நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகிறா. சுகா எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல. ஏன்னா அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ சுகா முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்ட் தான் பண்ணுறான், எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாமல். அந்த பொண்ணு ரொம்ப அழுகுறா. அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. சுகா அவளை ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டான். சரியா அழாத, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, ரொம்ப அழாத, உள்ள குட்டி பாப்பா இருக்கல்ல. அவள் அப்படியே அழுதுகிட்டே வந்து அவள் ஹேண்டை எடுத்து வயிற்றில் வச்சுட்டு சுகாவோட ஹேண்டையும் வாங்கி வயிற்றில் வச்சுட்டு, பாப்பா நமக்கு பாப்பா, நமக்கு பாப்பா தான், எதுக்கு இவ்வளோ அழுகிற? சாரி, நான் உன்கிட்ட மறைச்சிருக்கக்கூடாது சுகா. உன்கிட்ட சொல்லி நான் ப்ராப்பராக எதாக இருந்தாலும் பார்த்துருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது சுகா. நீ பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என் பொண்டாட்டி, இவன் தான் நம்ம குழந்த. எனக்கு நீங்கள் 2 பேர் போதும், அவ்வளோதான் சுகா. எனக்காக எவ்வளோ பேர் வேணா இருக்கட்டும்டி, ஆனால் என் உலகத்தில் நீங்கள் 2 பேர் தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த பொண்ணை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நேரம் போயிருக்கும். சரி நீ வீட்டுக்கு போ, எனக்கு தெரியும் நீ போக 2 மணி ஆனாலும் ஆண்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்கள்ல. 2 இல்லை, அடுத்த நாள் காலையில் 6 மணி ஆனாலும் எங்கள் அம்மா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை நீ வா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எழுப்பி சுகா தூங்க கூப்பிட்டு வரான். நீ போ சுகா, நான் தூங்கிக்கிறேன். இல்லடி நீ, சுகா நான் தூங்கிக்கிறேன்டா, போயிட்டு மார்னிங் வா சரியா, ஹாஸ்பிட்டல் போகலாம். இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். நான் போய் அம்மா கிட்டே என்னன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்டு சிரிக்கிறான். உன் மருமக மாசமாக இருக்கா, நம்ம வீட்டு மூத்த வரிசை அவள் வயிற்றில் இருக்குன்னு சொல்லிட்டு வரேன் சரியா. சொல்லு போ. ஆனால் ஆண்டி தான் ஏதோ நினைக்க போகிறாங்க. ஏண்டி நினைக்கிறதுக்கு எதுவும் நினைக்கலாம் ஒன்றும் இல்லை சரியா. சரி தூங்கு. சரி சிவா. இங்கே தானே இருப்ப? இங்கே தான் இருப்பேன். அது ஏதோ முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன், இங்கே தான் இருப்பேன். அதெல்லாம் நீ பார்த்துப்பேல, பார்த்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு சிவா அந்த பொண்ணு பார்த்துட்டு, இந்த ரிங் ஜஸ்ட் ரிங் தான் அப்படி சொல்லிட்டு அவள் லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறா. சுகா அந்த ரிங்கை கழட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு, அவ்வளோதான் இதோட ஆயுசு காலம். ஆனால் அந்த பொண்ணு, நான் சொல்கிறேன், நீ பார்த்து பக்குவமாக பேசு. நீ பாட்டு கோவமாக எதுவும் கத்திராத. ஃபோட்டோ கூட காட்டினில, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. நேரில் பார்க்க இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருப்பா. நீ வேற சின்ன பொண்ணுன்ற, எதையாச்சும் பேசி ஹர்ட் எதுவும் பண்ணிடாத சரியா. சரி நீ தூங்குடி. அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சைலண்டாக படுத்துட்டா. சுகா அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். சுகாவுக்கு வரப்பெல்லாம் மைண்டில் இப்போ ஃபுல்லாக இது தான் இருக்குது. எப்படி வீட்டில் சொல்ல போகிறானே தெரில. ஏன்னா அவங்க அம்மாட்ட சொல்லலாம், அவங்க அம்மா உடனே ஓகே சொல்லிடுவாங்க, உடனே கூட்டிகிட்டு வாம்பாங்க. பட் அவங்க அப்பா கற்றுன்னு கற்றுவார். அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு தெரியாமலே சுகாவுக்கு இருக்குது. சுகா நேராக வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். அவள் வரப்போ மிட் நைட்லாம் தாண்டிடுச்சு. சுகா வீட்டுக்குள்ளே வந்தோடனே செம்ம ஷாக்கு. ஏன்னா சுகாவோட அப்பா செம்ம கோவத்தில் நின்றுட்டுருக்காரு. சுகாவோட அம்மா பக்கத்தில் நின்றுட்டு, ஏங்க அப்படி எதுவும் சொல்லாதீங்க, ஏங்கன்ட்டு அவங்க வேறு சொல்லிகிட்ருக்காங்க. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல.
என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க அம்மா கிட்ட வர வந்திருப்பான். டக்குன்னு அவங்க அப்பா போயிட்டு சுகாவை அடி அடி நடிக்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவன் அவ்வளோ அடி வாங்கிட்டு, அம்மா நீயே ஆளுற, உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு தான் கேட்டுட்ருக்கான். அவங்க அப்பா அவனை போட்டு அடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், போய் கொண்டவளையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அடிச்சிட்டு இருக்காரு. சுகா அவ்வளோ அடி வாங்கிட்டு அம்மா அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்னாச்சுன்றான். அவங்க அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. அவர் விடவே மாட்டேங்கிறாரு. கடைசியாக அவங்க அம்மா 2 பேத்தி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா சுகாவுக்கு நிறையா அடி விழுந்திருக்கும். சுகா அவங்க அம்மாவையே தான் பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா அழுதுட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, விட்டுருங்க விட்டுருங்க அவனை விட்டுருங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அவன் கேட்ட மொத்த வார்த்தை அம்மா உனக்கு என்னாச்சு நீயே அழுற தான். எனக்கு ஒன்றும் இல்லைடான்னு சொன்னதுக்கப்புறம் தான் சுகா பட்ட அந்த வார்த்தையை போய் கேட்குறது நிறுத்தலை. ஏன்னா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா ஒன்றும் இல்லை, நீ அழாத, எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு என்னாச்சு, நீ அழாத, இவர் நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு அவங்க அம்மாட்ட கேஷுவலாக பேசியிருப்பான். அவ்வளோ அடி. பட் சுகாவோட ஃபேஸ்லாம் பிளட்லாம் க்ளாட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அவங்க அப்பா அடிச்சிருப்பாரு. சுகா மேலெல்லாம் அடி அடிச்சு வச்சுருக்காரு. சுகா அவங்க அம்மா பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் இல்லை. சுகாவோட அப்பா அப்பையும் சுகாவை தான் அடிக்க வராரு. சுகாவோட அம்மா பிடிச்சிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் என் பையில போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளிட்டு பயங்கரமாக எழுதிருப்பாங்க. சுகாவோட அப்பா அவங்க அம்மாவை அடிக்க வந்தோன்னே சுகாவுக்கு செம்ம காண்டாச்சு. வந்த வேகத்தில் அவங்க அப்பாவை டக்குன்னு தள்ளியிருப்பான். அவர் அப்படியே சோஃபாவில் விழுந்துட்டு சுகாவை செம்மையாக முறைக்கிறாரு. அவங்க அப்பாவோட பாடி கார்ட்ஸ்லாம் வெளியே நின்றுருப்பாங்க. இவ்வளோ நேரமாக சுகாவை அடித்த வரைக்கும் அவனுங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. அவங்க பாஸை தள்ளி விட்டானா உடனே வந்து சுகாவை பிடிச்சிட்டாங்க. சுகா பட் அப்பயும் அப்படி கோவருது அவனுக்கு. ஏன்னா அவங்க அம்மாவை அடிக்க போயிட்டாரான். அவனுக்கு அதில் தான் செம்ம காண்டு. அவன் ஸ்டார்டிங்கில் வரும்போது அவங்க அம்மா எழுதிட்டுருக்கோம். இப்போ தான் அவன் கெஸ் பண்ணுறான். அப்போ இவர் ஆல்ரெடி அம்மாவை அடிச்சிருக்காருன்னு சுகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படிட்டு சண்டைக்கு போகிறான். அவங்க அம்மா சுகாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 4 பாடி கார்ட்ஸ் பிடிச்சி கூட சுகாவை பிடிக்க முடியல. அவன் டக்குன்னு உருவிட்டு அவங்க அப்பாவை அடிக்க போகிறான். எப்படி வரான் பாரு, அவனை பிடிச்சி ரூமில் லாக் பண்ணுங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே அவங்க அப்பா கையை பிடிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா அந்த கையெல்லாம் வேகமாக எடுத்து விட்டு சுகா வேகமாக வந்து அந்த ரூமில் போட்டு லாக் பண்ணுங்கன்றாரு. கடைசியில் சுகா அவ்வளோ மல்லு கட்டியிருப்பான். அவளை ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த ரூம் ஒரு ஸ்டோர் ரூம், அங்கே ஒரு ஜன்னல் கூட கிடையாது. என்ன பண்ணியிருக்கீங்க, என் பையில போட்டு எங்கே லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா அழுதுகிட்டே அங்கே போகிறாங்க. இவளையும் பிடிச்சி அந்த ரூமில் லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மாவே ஒரு சைடு லாக் பண்ணிட்டாரு. என் பையனை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தட்டிட்டு உட்காந்துட்டு அப்படி அழுகுறாங்க. சுகாவோட அப்பா கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு வெளியே போங்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாடி கார்ட்ஸ்லாம் இப்போ வெளியே நிற்கிறாங்க. சுகா இந்த சைடு அம்மான்னு அவனுக்கு கத்திட்டே இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா கத்துற சவுண்ட் கேட்குது. அவன் அம்மா என்னாச்சு உனக்குன்னு அவன் கத்திட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்டேருந்து சுகா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு அழகா. அப்படியே சுகாவோட அப்பா கல்லிஞ்சு மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிருக்கும். எல்லா சவுண்டும் குறையுது. காலையிலேருந்து சுகாவோட அம்மா விட்டாமல் கத்திட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா சுகா வந்தது 3 மணி அந்த டைம் பார்க்கில் தான் வந்திருப்பான். அப்போலேருந்து அவங்க அம்மா கத்தி கடைசியில் சுத்தமாக தொண்டியில் தண்ணியே இல்லாமல் ஒரு 11:30 12 அந்த டைம் போல் தான் அவங்க வாயவே மூடியிருப்பாங்க. சுகாவும் அப்போ தான் சைலண்ட் ஆகுறான். அப்படியே ரொம்ப நேரம் இருக்கும். இப்போ 2 மணி ஆகுது. யாருமே வீட்டில் சாப்பிடல, தண்ணி குடிக்கலை, அப்படி இருந்திருக்கும். ஸோ அன்றைக்கி டே அப்படியே போயிருக்கும். இந்த சைடு சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சுகாக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாள். அவள் சரி சுகாவுக்கு வேலை இருக்குது போலன்னு சொல்லிட்டு அப்பான்ட்டு வேலைக்கு போயிருப்பாள். அன்றைக்கி டே அப்படியே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் சுகாவோட அப்பா சுகாவோட அம்மா ரூமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. 2 பேர்த்துக்கும் நைட் வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதாவது காலையில் மதியம் நைட்டு 3 வேளையுமே கொடுத்துருப்பாங்க. பட் 2 பேருமே சாப்பிடவே இல்லை. சுகாவோட அம்மா சாப்பிடாம ரொம்ப லோவாக இருப்பாங்க. சுகாவோட அப்பா அதனால ஒரே ரீசனால் அவங்க அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு எதுக்கு நீ சாப்பிடாமல் இருக்க, அவங்க எதுவுமே பேசல. அவங்க அப்படி தேம்பி அழுகுறாங்க. இப்போ எதுக்கு அழுகுறேன்னு என்னென்னமோ கொடுமைக்கார மாதிரி பார்க்குறீங்க, நீ பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர் பேசவே இல்லை. அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. பட் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடு, எனக்கு வேணாம், சாப்பிடு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவர் அப்படியே அந்த சாப்பாடு எடுத்து அவங்க வாயில் வச்சு திணிச்சு விட்றாரு. அவங்க வேணான்றாங்க. பட் அவங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த சாப்பாடை ஊட்டி விட்டார். அவங்க அழுதுட்டேன்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. பதிலே இல்லை. அவர் பாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு சுகா இப்பையும் சுகா இப்படி என்னடி பண்ண அவனுக்கு, அவன் ஏன் பையன், நான் ஃபஸ்ட்டு ஆசையாக பெத்தெடுத்த ஏன் பையன், அவனை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க நீங்கள். சரி சந்தோஷம். அதுக்கப்புறம் ஏங்க இப்படி இருக்கீங்க, அவனை விட்டுருங்க ப்ளீஸ், அவனை விட்டுருங்க, அவன் எப்படியா போட்டுமே, அப்படியே போயிருக்கும், நீ வந்து தான் பண்ண தப்பு. அவர் அப்படி முறைக்கிறாரு. அவங்க அம்மா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. திருப்பி அந்த ரூமில் வச்சு அவங்கள லாக் பண்ணிட்டாரு. ஏன்னா
அவர் எல்லா ஸ்பேர் கேலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஆனால் அவங்க எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணிட்டு சுகாவை கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிடுவாங்க. அவரோட மானம் போகக்கூடாது. ஸோ சுகா அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் ஆகிருக்கும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூமில். சுகா அந்த ரூமில் ஒழுங்காக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அப்படி கிடப்பான். தண்ணியை மட்டும் எப்பயாச்சும் இந்த லைட்டாக இந்த உயிரை காப்பாற்றணும், என் பொண்டாட்டி என் பிள்ளை என்ன நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காக லைட்டாக தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த ரூம்லேயே சுகா கிடக்குறான். சுகாவோட அம்மா கெஞ்சி கெஞ்சி அழுது கடைசியில் வெறுத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது சுகா அப்பா மேலே. பட் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கணும்னு நினைப்பாரு. அவர் என்ன பண்ணுறேனே தெரியாமல் அவங்களுக்கு அப்படி இருக்குது. அவங்களுக்கு ஏன்டா பிள்ளை பெத்தோன்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டார் அவர் அவங்களையும் இப்போ சேர்த்து வச்சு. ஸோ அப்படியே அந்த 1 வீக்கும் போய் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கால் பண்ணியிருப்பான். நீ குளிச்சு கிளம்பு. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சைலண்ட்டாக அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க. உன் சின்ன பையன் வரான். அவங்க அப்படியே ஒரு செகண்ட் வந்து பார்க்குறாங்க. குளிச்சு கிளம்புன்னு சொன்னேன். இந்த ட்ராமாவை மட்டும் அவன்கிட்ட காட்டிட்டு இருந்த மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் எங்கே மனுஷனாக இருக்கீங்க, மிருகமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போகிறதுக்காக அந்த ரூம்குள்ளே போயிட்டு, ஆனால் இப்படி ஒரு மிருகத்தை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்று வச்சுருக்கேன்ல, என்ன சொல்லணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையவே அழிச்சிட்டேன். அவர் அப்படியே முறைக்கிறாரு. பட் அவங்க கோவத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்னை பார்க்க அப்படி தான் இருக்கும். யாருமே இல்லாத ஒரு புள்ளியை கல்யாணம் பண்ணி இப்படி அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியுமா? அதுக்கு இந்த கஷ்டம் எவ்வளோ பரவாயில்ல, இப்படியே கஷ்டப்பட்டு கறக்கட்டும். நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம்னா லைஃப் ஆச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதில் தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கார். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருப்பான். அவங்க அம்மா இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா நல்லா மிரட்டிட்டாரு. நீங்கள் ஏதாச்சும் பண்ணினா இந்த சுகா உலகத்திலே இருக்க மாட்டான். உனக்கு உன் பையன் வேணுமா வேணாமா? சுகாவோட அம்மாவுக்கு சுகானா அவ்வளோ பிடிக்கும். அவங்க கிட்ட போய் உன் பையன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான்னு சொன்னால் அவங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீ நார்மலாக பிஹேவ் பண்ணலைன்னா சுகா இந்த உலகத்தில் இருக்க மாட்டான்னு சொன்னால் அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. நார்மலாக பிஹேவ் பண்ணுறான். வாட்டே சாப்பிட்டியாடா? இல்லைம்மா, உன் கையால் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். சரி வா, அம்மா சாப்பாடு போடுறேன். சரி அம்மா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரிடா அப்படின்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உட்காரான். என்ன இது சாப்பிட்டு, உனக்கு இது பிடிக்கல? ஆமாம் அப்பா, உன் கையால் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுதுமா. ரொம்ப நாள் கூட வாயில் வருது. ஆனால் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு, அம்மா அண்ணன் எங்க? அண்ணா ஆஃபீஸ் போயிட்டான்டா. ஓ ஆஃபீஸா? என்னம்மா அன்றைக்கி வரேன்னு சொன்னேன்ல, அவனை இருக்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைடா, ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட் இருக்கான், அப்படியே அங்கே வந்து யூஎஸ் போகிறான். என்னப்பா சொல்கிறேன்? கல்யாண தேதி வேறு இன்னும் 2 வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த டைமில் போயிட்டு ஆமாம், என்ன பண்ணுறது, ப்ராஜெக்ட் இருக்குல்ல, போயிட்டு வரட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துடுவான். அப்பா என்னப்பா, விடுட்டே, வேறு வழி இல்லையே, நீயும் பிஸ்னஸ் படிச்சிருக்கலாம், நீயும் கூட ஹெல்ப் பண்ணியிருப்ப. நான் டாக்டர் தான் படிப்பேன்ற, அப்புறம் என்ன பண்ணுறது, இருக்க வந்தால் எல்லாம் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் என்ன, விடு. சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். சரி மம்மி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டான். ரூமுக்கு போகணுன்னே போதும் இங்கே கடகடன்னு சுகாவோட அப்பா கையை பிடிச்சி ரூமுக்கு எழுதிருப்பேன். என்ன சொல்கிறீங்க, 2 வீக்ஸில் மேரேஜா? ஆமாம். ரெண்டு ஷாக் ஆகும் ஒன்று. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. இங்கே பாரு, அவங்க அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு என் பையனோட லைஃப் முக்கியம். நீங்கள் பண்ணுறது அவன் லைஃப்க்கு நல்லதே கிடையாது. இது அவனுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? நீ என்ன வேணால் சொல்லு, எவ்வளோ வேணால் அழுவு, எவ்வளோ வேணால் புலம்பு, நான் பண்ணுறத பண்ணுவேன். ஆமாம், நீங்கள் ஒரு சைக்கோ, நீங்கள் பண்ணுற மட்டும்தான் பண்ணுவீங்க. சைக்கோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. சுகாவோட அம்மாவுக்கு அப்படி அழுக வருது. அவங்க தேம்பி அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் ரூமில் பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க சுகா இருக்க ரூம் வாசலில் போய் உட்காந்துட்டு, சுகா மா நீ எப்படி இருக்க? அம்மா நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? அம்மா நானும் நல்லா இருக்கேம்மா. என்னடா சுகா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா உங்கள் அப்பா இப்படி இருக்காரு? ஏன் அவரை பற்றி தெரியாதா? அவர் பிடிச்ச பிடிவாதத்துக்கு தானே நிற்பார். ஆனால் அவர் பிடிச்ச பிடிவாதத்தில் உன் வாழ்க்கை தானே என்னமோ ஆகுது, எனக்கு ஒன்றும் புரியல. அழாதம்மா, பார்த்துக்கலாம். அவர் பண்ணுறதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்ருக்கார், எதுவும் நடக்காது. நடக்காமல் இருக்கட்டும். சரி, நீ அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேச போகிற?
ஃபோன் வந்துட்டு இருக்கா இல்லையா? ஃபோனை பிடிங்கிட்டாங்க. நீ அவகிட்ட பேசுனியா? அம்மா அம்மா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டோர் கிட்ட சுகாட்ட போகிறாங்க. சுகா அவங்க அம்மா கிட்ட அந்த டோர் கிட்டேருந்து பேச ட்ரை பண்ணுறான். பட் டக்குன்னு அவங்கள யாரும் இழுத்துட்டாங்க. அவங்க ஒரு நாள் லைட்டாக தள்ளி உட்காந்து பேசியிருப்பாங்க. சுகா அம்மா எனக்கு ஒன்று இப்போ தான் சொல்லணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கிட்ட வாங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்க லைட்டாக டோர் கிட்டே போகும்போது கரெக்டாக சுகாவோட அப்பா வந்திருப்பார். அவர் அவங்க அம்மா எடுத்துகிட்டு திட்டுன்னு திட்டுறாரு. என்ன பையனுக்கு பிளான் போட்டு தெரியும் அப்படி இப்படின்னு. அவங்க அம்மா இல்லை என்னை விடுங்க, அவன் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி பிடிவாதம் பண்ணி அங்கே தான் போகணுன்றாங்க. அவர் பிடிவாதத்துலேயே தான் அவர் இருக்கார். அவர் தரன்னு இவங்களை இழுத்துட்டு போயிட்டாரு. சுகா அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். பட் டக்குன்னு சுகாவோட அப்பா பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சுகாவோட வாயை கட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா வீட்டில் டே இருக்கான். அவன் பாட்டு கற்றுன்னு கத்துனா அவனுக்கு டே வந்து தெரிஞ்சிருக்காது. பட் கத்துனா கண்டிப்பாக டே அண்ணனை அடைச்சி வச்சிருக்குன்னு சொல்லி அண்ணன் காப்பாற்றிட்டு சண்டை தான் கட்டுவான். அவங்க அப்பானால டே கிட்ட எதிர்த்தே பேச முடியாது. ஏன்னா டே ரொம்ப போல்டாக இருப்பான். சுகா வந்துட்டு பார்க்க போல்டாக இருப்பான். பட் அவனோட வீக்னஸ் அவங்க அம்மா அவனை அசால்ட்டாக அடிச்சிடலாம். சுகாவை அடிக்கணும்னாலே அவங்க அம்மாவை இது பண்ணிட்டா போதும். சுகாவை டக்குன்னு அடிச்சிடலாம். பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டாலும் அடங்கிடுவான். பட் டேக் அப்படி கிடையவே கிடையாது. டே அவனோட விஷயத்தில் அவ்வளோ தெளிவாக இருப்பான். அவன் அப்படிங்கிறதுலாம் அவன் எப்போவுமே கரெக்டாக இருப்பான். அவன் என்ன நினைக்கிறானோ அதை பேசுறது, எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை பண்ணுறது, அது மட்டும்தான் பண்ணுவான். சுகாவோட அப்பா அவ்வளோ தடவை சொல்லியிருப்பார், நீ பிஸ்னஸ் தான் பண்ணணும். அவன் பிடிச்ச பிடிவாதத்துக்கு நான் டாக்டர் தான் படிப்பேன்னு சொல்லி படிச்சிருப்பான். அவன் அவ்வளோ பேசி மேனிப்புலேட் பண்ணி எதுவுமே நடந்திருக்காது. அடிக்கலாம் செஞ்சுருப்பார். அவ்வளோ அடி வாங்கிட்டு கல் மாதிரி இருந்திருப்பான். டே முடியவே முடியாது, நான் இதுதான் படிப்பேன் அப்படின்ட்டுருப்பான். ஸோ டேக்கு பிடிவாதம் அதிகம், சேம் டைம் கோவம் ரொம்ப அதிகம். சுகாவோட அப்பாவெல்லாம் மீறிக்கிட்டு வரும் அவனுக்கு கோவம். சுகாவுக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் கோவம் தான், ரொம்பலாம் கோவம் வராது, நார்மல் பீப்புள் மாதிரி. பட் டே நார்மல் பீப்புள் கிடையவே கிடையாது. அவனுக்கு ஆங்கர் இஷ்யூ ரொம்ப இருக்குது. ரொம்ப கோவப்பட்டால் கத்துன்னு கத்துவான். மரியாதை சொல்ல மாட்டான், ஒன்றும் கிடையாது, மரியாதையெல்லாம் பேசி விட்ருவான் கோவம் வந்துருச்சுன்னா. ஸோ டே இருக்கப்ப இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப டேஞ்சரஸ். வேகமாக வந்து சுகாவோட கை கால் சுகாவோட வாங்கி எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா என்னை ஏதோ கடத்துகிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கு சுகாவுக்கு. ஸோ அப்படியே 1 வீக் போயிருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இங்கே சுகாவுக்கு கல்யாணம். பட் டே தான் எல்லாமே எடுத்து பண்ணுறான். அண்ணனை வர சொல்லுப்பா, ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சுட்டு என்னப்பா இது, வருவாண்டான்னு சொல்லி அவர் அப்படியே சொல்லி சமாளிச்சிருப்பார். ஸோ ஒயனோட வீட்லேயும் ஷாப்பிங்க்கு அது இதுன்னு கூப்பிட்ருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சுகாவோட அம்மாவும் சுகாவோட அப்பாட்டே அவங்கெல்லாம் போயிருப்பாங்க. சுகா மட்டும் வந்திருக்கவே மாட்டான். எங்கே டேக்குமே ஒன்றும் புரியல. ஸோ ஏன்னா 2 பேரும் காண்டாக்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவன் பேசியிருப்பான் போய் ஒயன்கிட்ட. அப்போ தெரிஞ்சிருக்கும், இல்லை உங்கள் அண்ணா இன்னும் பேசலை அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லியிருப்பான். ஸோ அண்ணா பேசலை, எந்த ஒரு காண்டாக்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே டேக்கும். ஸோ அப்படியே எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி வந்து சுகாவுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அங்கே வந்துட்டு நைட் என்கேஜ்மெண்ட் மாதிரி இன்னொரு ஈவெண்ட்டும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. சுகா அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஸோ சைலண்ட்டாக டே அந்த சைடு எல்லாத்தையும் வந்தவங்களெல்லாம் வாங்கன்னு கேட்டு அங்கிட்டுருக்கான். சுகாவோட அம்மா சைலண்ட்டாக அவங்களும் சுகாவே பார்த்துட்ருக்காங்க. சுகா அப்படியே அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணு மொத்தமாக அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சுகாவோட அப்பா சுகாட்ட சொல்லியிருப்பார், நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்க அம்மாவை கொன்றுவேன்னு. சுகாவுக்கு அதில் ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான். அவருக்கு அவரோட இது மட்டும்தான் மெயின் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிட்டார். ஸோ இந்த ஸ்டேட்டில் அவர்கிட்ட ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுறாங்கிற பயத்தில் சுகா அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். சுகா ஐஸில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவன் அப்பப்போ தொடச்சிட்டே இருக்கான். கேமரா வந்து சுகாட்ட என்னாச்சுன்னு கேட்குறான். சுகா நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்பப்போ துடைக்கிறான். நீங்கள் சுகாவை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நீ அங்கே திரும்ப அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துருப்பீங்க. திருப்பி அப்படியே தான் நடக்குது. நீங்கள் சரி அவங்களுக்கு அந்த வெளிச்சம் சேரல போல், கண்ணன் தண்ணி வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கேஷுவலாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி உங்கள் மேரேஜ். நீங்கள் அவ்வளோ அழகாக கிளம்பிருக்கீங்க. உங்கள் தம்பி தான் நீங்கள் கிளம்பி நிற்கும் போதே அழுகுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அம்மா பார்த்துட்டு இன்னும் கல்யாணமே அவளுக்கு ஏன்டா அழுது தவிக்கிறான், உனக்கு ஒன்றும் புரியும். ஆமாம் அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது. நீ போடா எனக்கு பசிக்குது, அவங்கள பார்த்து முறைக்கிறான். இப்போடா பசிக்குதுடா. அவள் சரின்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டு வந்து ஊட்டிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருறேன் பாரு. நீ ஃபீல் பண்ணுறத பார்த்து மம்மியும் ஃபீல் பண்ணுறாங்க. நீ அதுக்காக தானே ஃபீல் பண்ணாமல் இருக்க மாதிரி நடிக்கிறேன். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஸோ நீயும் அப்படியே
அப்படி சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக இருக்கான். இப்போ வந்து மேரேஜ் வந்து சர்ச்சில். ஸோ இங்கே என்ன உங்கள் காரில் நீங்கள்லாம் சர்ச் போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலலாம் அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் கல்யாணம் போகுதுன்னு. பட் உங்கள் தம்பி தான் காரில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கான். அவன் அழ உங்கள் கண்ணு கலங்குது. உங்கள் அம்மா இங்கே பாருவான், இதெல்லாம் ஒன்றும்லாம் அழக்கூடாது, நார்மல் தான், இப்போ இருக்கிறதுக்கு நம்ம அழவே வேணாண்டி, அதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் உடனே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சரியா, நீ அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தம்பி தான் முன்னாடி விக்கி விக்கி அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி வந்து நேராக சர்ச்சுக்கு போயாச்சு. ஸோ மாப்பிள்ளை வீடு ஆல்ரெடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் தம்பி உங்ககிட்ட உட்காந்துட்டு, நிஜமா நீ கல்யாணம் ஆகி போட்டால் மாமா கூடயே போயிடுவியா, வீட்டுக்கு அடிக்கடிலாம் வரமாட்டியா, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு என்ன, அவங்கள பார்க்குறான், அடிக்கடி வீட்டுக்கு வருவேன், உன் கூடயே தான் இருப்பேன் சரியா, அடிக்கடி வீட்டுக்கு வருவேன் கூட இல்லை, உன் கூடயே தான் இருப்பேன், உன் கூட தான் இருக்கேன், உன் கூட தான் இருப்பேன் சரியா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வெளியே ஏதோ பேசுகிற சவுண்டாக இருக்குது. அவன் வேறு உங்களை பார்த்துட்டு, கல்யாணம் இந்த டைமிங் தாண்டி சொன்னாங்க, டைமிங்கை மீறிடுச்சு, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே தான் உட்காந்துருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, சரி நீ வெளியே போய் என்னன்னு பாரு, இல்லை ஒன்று எப்படி தனியாக விட்டு போகிறது, உன் கூடயே இருக்கேன், இப்போடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே பார்த்தா அங்கே பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. உங்கள் அப்பா வந்துட்டு அங்கே கத்திகிட்ருக்காரு, சுகாவோட அப்பா சுகாவோட அம்மாவை கத்துறாரு. அங்கே சைலண்ட்டாக நின்றுருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு சைடு அழுதுட்ருக்காங்க. உங்கள் தம்பி வேமான்ட்டு, அம்மா என்னாச்சு நீ அழுற அப்படின்றாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு கத்திட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் சரி விடுங்க சம்மந்தி விடுங்க சம்மந்தி, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் சுகாவோட அப்பா தான் செம்ம ஃபோர்ஸில் கத்திட்டுருக்காரு. பட் வந்து அவங்க அம்மா முன்னாடி நின்றுட்டுருக்கான். எங்கள் அம்மாவை எதுவும் சொல்லக்கூடாது, வாயில் சொல்கிறீங்களா சொல்கிறேன்னு எடுத்துங்க, அந்த கையை நீட்டுற வேலை வேணான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி செம்ம தான் நின்றுட்டுருக்கான். அங்கே பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. ஒரு மணி நேரத்துக்கிட்ட சண்டையாக போயிருக்கோம். நீங்கள் வெளியவே வரல, 1 மணி நேரமாக உட்காந்தே இருக்கீங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக வெளியே வரீங்க. உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அந்த இடத்துல மாப்பிள்ளை இல்லைங்கிறதே. நீங்கள் எப்போ அங்கே நின்னோடனே உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுறாங்க. உங்கள் ஃபேமிலியே மொத்தமாக அப்படி இடிஞ்சு போகிற மாதிரி அழுதுட்டுருக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு ஃபர்ஸ்ட்டு கல்யாணமே உங்கள் கல்யாணம் தான். அதுவே நின்றுச்சு, மாப்பிள்ளை ஓடிட்டான்னு தெரிஞ்சோடனே எங்கள் ஒருத்தரால் கூட அக்செப்ட் பண்ண முடியல. எல்லாம் அப்படி அழுகுறாங்க. சுகாவோட அப்பா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, சுகாவோட அம்மா கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்களும் சைலண்ட்டாக நின்றுருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சைலண்ட்டாக நிற்க தான் ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து விடுங்க விடுங்கன்னு அவரும் சொல்லியிருப்பாரு, கத்திருப்பார், என்னென்னமோ பண்ணிட்டாரு. பட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவரால் அவரே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் உங்களை ஹக் பண்ணிட்டு நான் மன்னிச்சிரு அப்பா, தேவையில்லாமல் உன்னை போய் இப்படி ஒரு லைஃப்குள்ளே தள்ள பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா தான் செம்மையாக அழுதுட்ருக்காரு. சுகாவோட அப்பாவுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சுகாவோட அப்பாவுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு நார்மல் பீப்புள் கிடையவே கிடையாது. உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனுங்கிறது சுகா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் உங்கள் அம்மாவை தவிர உங்களுக்கும் உங்கள் தம்பி கூட தெரியாது நீங்கள் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன். அதாவது இவங்க கம்பெனி வந்து கிம் கம்பெனி அப்படின்னு சொல்லி செம்ம பெருசாக இருக்கும். ஆனால் வந்துட்டு உங்கள் கம்பெனி அதே மாதிரி தான், சேம் பார்க் கம்பெனின்னு சொல்லி அவ்வளோ பெரிய கம்பெனி. ஆனால் உங்கள் அப்பா அதை உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. உங்ககிட்டயும் சரி தம்பிக்கிட்டேயும் சரி ஒரு சிம்பிளான லைஃப் வாழணும், கஷ்டம்னா என்னென்னு தெரிஞ்சு தான் என் பிள்ளைங்க வளரணும், அப்போ தான் போல்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருந்தாலும் நார்மலாக ஒரு கம்பெனிக்கு போகிற மாதிரி உங்கள் முன்னாடி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டுருக்காரு. ஈவன் அவர் வேலைக்கு தான் போவார், இவ்வளோ தான் சம்பளம்னு சொல்லி அதுக்குள்ளே குடும்பத்தை நடத்தி உங்களுக்கு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், இதுதான் குடும்பம், காசு பணம் குடும்பம் கிடையாது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களை காட்டுறக்காக உங்களை வளர்த்துருப்பாரு. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், அவ்வளோ கெத்தாக பேசிகிட்டு இருப்பார். பட் இப்போ அவர் பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறப்ப அவர் உடஞ்சி அவ்வளோ அழுகுறாரு. அவரால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுருவீங்க, தேவையில்லாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே தன் பிள்ளை இழுத்துட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது மட்டும்தான் தாட். அப்படி அழுகுறாரு. அப்போ ஒன்றும் இல்லைப்பா, அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்ன தான் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்னு சொன்னாலும் அவரால் அக்செப்டே பண்ண முடியல. உங்கள் அம்மாவும் செம்மையாக அழுதுட்ருக்காங்க. உங்கள் தம்பிக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு வேளை பொண்ணு பிடிக்கல போல். ஆமாம், அவங்க இருக்க வசதிக்கு இவங்க கம்மி தானே. அங்கே நிறைய பேர்த்துக்கு உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காருனே தெரியாது. அவங்க இருக்க வசதிக்கு இவங்க கம்மி தானே, அதனால தான் போயிருப்பான். வசதியான பொண்ணை பிடிச்சிருப்பான். இந்த மாதிரி வசதி இல்லா பிள்ளையெல்லாம் கட்டிக்கிட்டு ஏன் வாழுவான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேறு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு அது அவ்வளோ ஹர்ட் ஆகுது. டேக்கே அது ஒரு மாதிரி
என்ன இப்படி பேசுகிறாங்க, நியாயப்படி பேசினா சுகா பேசணும் தப்பு இல்லை, ஆனால் ஏன் இவங்கள எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேக்கே ஒரு மாதிரி தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. அந்த ஆர்கியூமெண்ட் அழுக எல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி ஆஃப்டர்நூனே இருக்கும். எல்லாம் நின்ன இடத்துல நின்று அப்படி அழுதுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாரு. உங்கள் அப்பாலாம் ரொம்ப உடஞ்சிட்டாரு. அந்த சேரில் உட்காந்துருப்பார். வாப்பா வீட்டுக்கு போகலாம். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ அழகாக வருது. ஏன்னா நியாயப்படி பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு இந்நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை மனக்கோலத்தில் பார்த்து உங்கள் புருஷன் வீட்டுக்கு உங்களை அவ்வளோ ஹாப்பியாக அனுப்பி வச்சுருக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அந்த மொத்தமும் சல்லியாக நொறுங்கி அங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் அழுது ஒடிஞ்ச ஃபேஸோட, ஏன்னா உங்கள் அப்பா அம்மா அழுகுறாங்க. உங்களால் அது எப்படி தாங்கிக்க முடியும், எப்படி டாலரேட் பண்ண முடியும்? நீங்கள் செம்மையாக அழுதுருப்பீங்க. அழுது இந்த மூஞ்செல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வீங்கி சவந்து அப்படி இருக்கீங்க. போகலாம்ப்பா நம்ம வீட்டுக்கு, எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கைப்பிடிச்சி எழுப்புறீங்க. உங்கள் அப்பா உங்கள் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு திருப்பி ஆச்சு வந்து டிஎஃப் சுது. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் துடைக்கிறீங்க. ஆனாலும் அந்த செவந்ததெல்லாம் துடைச்சோன்னு இன்னும் செவக்குது. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா திருப்பி உங்களை வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே ஆகலை, எதுக்கு நீங்கள் 2 பேரும் இவ்வளோ அழுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கையை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வைக்கிறீங்க. 2 பேரும் 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. சுகாட அப்பா அவங்க கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருமா, நீங்கள் அவரை பார்த்துட்டு இல்லை அங்கிள் பரவாயில்ல அப்படின்றீங்க. இப்போ சுகாவோட அப்பா வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. உங்கள் குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அழுகிறதுக்கான காரணம் எல்லாமே நாங்கள் தானே. ஐயோ அங்கிள் அப்படிலாம் இல்லை, பிடிச்சவங்க கூட போகிறாங்கன்னா சந்தோஷம் தானே அங்கிள். நீங்கள் கேட்டு என்னால் அவங்கள சேர்த்து வச்சுருக்கலாம். இப்போ அவர் போகிற அளவுக்கு இல்லாமல் சேர்த்து வச்சுருக்கலாம் அங்கிள். சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா எனக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, அவர் பிடிச்சவங்க கூட அவர் சேர்ந்துட்டார்ல, அது ஓகே தான் எனக்கு. ஒருத்தர் பிடிக்காமல் வாழ்கிறது கஷ்டம் அங்கிள். பிடிச்சா மட்டும்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க கூட வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழணுன்னே ஃபஸ்ட்டு தோணும் அங்கிள். நீங்கள் அதை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. எல்லோரும் நடந்துருப்பீங்க. ஷிகோட அப்பா திருப்பியும் கையை பிடிச்சிட்டு அம்மா நீ சொல்கிறது சரிதான், ஆனால் இப்போ நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன் இல்லை. ஐயோ அங்கிள் அப்படிலாம் இல்லை, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வாய் என்ன வேணால் சொல்லும் அங்கிள். 1000 பேர் இருக்கப்போ 1000 வாய் இருக்கல, அது என்ன வேணால் சொல்லும். எலும்பில்லாதானே நாக்கு 1000 பேசும் அங்கிள். அதெல்லாம் நான் காதில் கேட்டுட்ருக்க முடியாதுல்ல. போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு உங்களை ஆளாக்கிட்டேன்ல ஃபஸ்ட்டு பார்க்கு. உங்கள் அப்பா எதுவுமே சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவாவோட அப்பா காலில் விழுறாரு. இங்கே டேக்கே ஷாக்கு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். டேவோட அம்மா வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு வந்திருப்பாங்க. பட் அவர் எந்திரிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க டக்குன்னு உங்கள் காலில் விழுவுறாருங்க. அங்கிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்க. வாழ்க்கையவே அழிச்சிட்டோம். ஐயோ அங்கிள் அப்படிலாம் இல்லை, என்ன மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்றுச்சு அவ்வளோதானே, இது ஒன்றும் இல்லை அங்கிள். மேடை வரைக்கும் வந்து ஒரு கல்யாணம் நிற்கிறது அவ்வளோ இது இல்லைம்மா, எல்லாம் இதாக சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு உங்களை ஆளாக்கிட்டேன்ல. உங்கள் அப்பா பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டீங்க தான், ஆனால் என்ன நீங்கள் கேட்டு பண்ணியிருக்கணும். நான் ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டேன் உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி விடுங்க, எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு. சம்மந்தின்னு அவ்வளோ பாசமாக பேசுனீங்க, விடுங்க வாங்க போங்க லெவலுக்கு வந்துட்டோம்ல. உங்கள் அப்பா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். உங்கள் அப்பா வந்து தலையை குனிஞ்சிருந்திருப்பார். நிமிர்ந்து பார்க்குறாரு. என் 2வது பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்க்குறான். உங்கள் அம்மா தம்பி எல்லோரும் ஷாக்கில் பார்க்குறாங்க. உங்கள் அப்பா அதுக்கு மேலே ஷாக்கு. ஐயோ இல்லை அதெல்லாம் ஏன் ஓடி போனவங்க வீட்டில் பையனை கல்யாணம் பண்ணால் திருப்பி இவன் ஓடிடுவான்னு நினைக்கிறீங்க? ஐயோ சம்மந்தி நான் அப்படியே நினைக்கல, ஆனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேவை பார்த்துட்டு சொல்கிறாரு. டாக்டர் படிச்சிருக்கான், படித்து முடிச்சிட்டான், வேலைக்கு சேர்ந்துட்டான், போயிடுவான், நல்லா பார்த்துப்பாங்க. என்னால் இப்படி ஒரு பொண்ணை அனுப்ப முடியாது. அவள் வாழ்க்கை இதுக்கு மேலே என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. என் பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துப்பான், நான் கேரண்டி தரேன். அப்படியே வந்துட்டு ஷிகாவோட அப்பா டேவை பார்த்துட்டு அப்பாவுக்காக பண்ணி வைக்கலடா அப்பா அது எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பா வேணா காலில் வேணாம், ஐயோ அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு
டேவை அக்செப்ட் பண்ணிட்டான். நீங்கள் டேவை ஷாக்கில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெம்மா டேவை போய் ட்ரெஸ் மாற்ற வைக்கிறாங்க. உங்கள் வீட்டில் பேசி 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 ஒரு அளவுக்கு எல்லார் மைண்டையும் மாற்றிட்டாங்க. ஆமாம், இப்போ கூட்டிகிட்டு போனால் மட்டும் என்ன, இப்போ நம்ம போயிட்டோம்னா பிள்ளைக்கு போய் வேறு மாப்பிள்ளை பார்க்கணும். ஆனால் கல்யாணம் மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்றுச்சுலன்னு ஊரே பேசும். அந்த வார்த்தை வாயில் விழுகிறதுக்கு இப்படி கல்யாணமே என் பிள்ளைக்கு பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுது. உங்கள் வீட்டில் எல்லோரும் இப்போ உங்களை ரூமில் வச்சு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைம்மா என்ன இப்படி பண்ணிக்கோ, இதுவும் வாழ்க்கைக்கு நல்லதான் அப்படி இப்படின்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என் பண்ணிக்கோமா, இவ்வளோ நேரம் உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கேட்டுக்கவே மாட்டார். கல்யாணம் பண்ணிக்கோமா, நான் பண்ணிக்கிறேன்ப்பா. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் என் பிள்ளை நான் சொல்கிறவனுக்கெல்லாம் தலையாட்டும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை போய் ஹக் பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பாவுக்கு இன்னும் ஹர்ட் தான் அது. ஏன்னா எனக்காக என்னன்னாலும் ஓகேப்பா, நீ சொல்கிறவனுக்கெல்லாம் கழுத்தை நீட்டுறேன்னு சொல்கிற என் பிள்ளைய போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுக்கு செம்ம வருத்தமாக இருக்கும். உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக கிளப்பி கூப்பிட்டு வந்த பிள்ளை கல்யாணம் நின்று அழுது ஓஞ்சு இப்போ திருப்பி அந்த வீட்டில் இன்னொரு பையனுக்கு கட்டி வைக்க போகிறோம். உங்கள் அம்மாவுக்கு இப்போ அந்த வீட்டில் கட்டி கொடுக்க விருப்பமே இல்லை. எப்படி என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒருத்தர் ஓடிட்டான்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. நானும் கொடுக்குறேன், நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு வருத்தம். உங்கள் தம்பி மூஞ்செல்லாம் அவனும் வீங்கி போய் இருக்கான். நீங்கள் எல்லோரும் மூஞ்சி பார்த்துட்டு எதுக்கு எல்லோரும் இவ்வளோ அழுறீங்க, நான் பண்ணிக்கிறேன். யாருன்னே தெரியாத ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்க போனேன். அவர்கிட்ட நான் பேசினது கூட இல்லை. இவரும் யாருன்னே தெரியாதவர் தான், எல்லாமே ஒன்று தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறீங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ சுகாவோட அப்பா பண்ணது கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு நான் பேக்கப்பில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ யாரும் சுகாவோட அப்பா இதில் வந்து கழுவி ஊற்றாதீங்க, கண்டிப்பாக அவருக்கு பேக்கப்பில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுங்க, ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரையும் வெறுத்துடாதீங்களா. இது ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி ஒரு மாதிரி நல்லா கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃப்ளோவில் போனால் இப்படி ஒரு ட்ராமா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஃப்ளோவில் இது இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதில் எதையுமே நான் வந்து தப்பாக சொல்லணும்னு நினச்சி யாரையும் தப்பான கேரக்டர் காட்டணும்னு சொல்லி நான் காட்டலை. ஸோ என்னை மன்னிக்கவும். ஓகே, பை, லவ் யூ.